ஒரே தொகுதியில ஒரே குடும்பத்துல இருந்து எதிர்த்து தேர்தல் நின்னாங்கன்னா பொதுமக்கள் நம்மளை பத்தி என்னடா பேசுவாங்க? ஆமா, இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி தர்றாங்க? யாரு? உன் பொண்டாட்டியா? பொம்பளைங்க பேச்ச கேட்காதீங்கன்னா எவன் கேட்டுற போறான்? நீ கேட்டுற போற? டைம் ஆயிட்டு இருக்குப்பா. அப்ப நான் நாமினேஷன் பண்ணப்பா. அப்ப நான் போகணும்ப்பா. திமிராதடா, கைய அறுத்துற போது. ஏண்டா உன்னை இப்படி அவுத்து விடுறதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு பால்ல மயக்க மருந்து கலந்து உன்னை பத்திரமா கட்டி தூக்கிட்டு வந்து இங்க கட்டி வச்சிருக்கோம். அப்ப நீங்க என்னப்பா இவ்வளவு கேட்டவர மாதிரி இருக்கீங்க? என்னப்பா பண்றது? பாசமுள்ள அப்பாவா இருக்கலாம்னு தான் பார்த்தேன். ஆனா பிள்ளைக்கு பிடிக்கலையே. அதான் வில்லத்தனமான அப்பாவா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்பா இது கூட உனக்கு பிடிக்கலையா? அப்ப என்னப்பா இதெல்லாம்? டேய் நீ ஹீரோ ஆகிறதுக்கு இது நேரம் இல்லடா. நீ தனியா போய் ஹீரோ ஆயிக்கோ. அரசியல்ல நான் வைக்கிறது தான் சட்டமா இருக்கும். நீ பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே அரசியல் பண்றவன்டா நான். என்கிட்டயேவா? உனக்கு என்ன வேணும்னு கேளு, நம்ம பசங்க வாங்கி கொடுப்பானுங்க. நல்லா சாப்பிட்டு ஃபுல்லா இங்க ரெஸ்ட் எடு. ஒரு 4 மணிக்கு அவுத்து விட சொல்றேன், வீட்டுக்கு வந்து சேரு. அப்ப என்னப்பா நீங்க என்ன இப்படி கட்டி வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப அப்பா இது தப்புப்பா, பாவம்பா. அப்பா இது நம்பிக்கை துரோகம்பா. அப்ப நான் உங்களுக்கு எவ்வளவு வேலை பண்ணிருக்கேன்ப்பா. தெருல இறங்கி உங்களுக்கு கஷ்டப்பட்டு இருக்கேன்ப்பா. வெற்றி, துளசி, என்னம்மா வெற்றி கூட போலையா? இல்லத்த, அங்க போனதுக்கு அப்புறம் நான் ஃபோன் பண்றேன், அதுக்கப்புறம் கிளம்புனா போதும்னு சொன்னாரு. அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவன் இன்னுமா உனக்கு ஃபோன் பண்ணல? இல்லத்த, நானும் ஃபோன் பண்ணேன், ஆனா எடுக்க மாட்டேங்கிறாரு. அது அவன் மனு தாக்கல் பண்ற இடத்துல கட்சிக்காரங்க அதிகாரிங்கன்னு ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும். கூட்டம் எல்லாம் கலைஞ்சு போனதுக்கு அப்புறம் உனக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்திருப்பான். நீ எதுவும் பதட்டப்படாத, அவன் உனக்கு ஃபோன் பண்ணுவான். பண்ண உடனே நீ கிளம்புமா. நீ வேணா பாரு, என் புள்ளதான் ஜெயிப்பான். அப்ப உங்க ஓட்டு? என் புள்ளைக்குதான். மாமாக்கு உங்க ஓட்டு இல்லையா? அவர் நின்னா ஓட்டு போட்டிருப்பேன். அவர் மீனாட்சியை தானே நிக்க வைக்கிறாரு. மீனாட்சிக்கெல்லாம் என் ஓட்டு கிடையாது. ஒண்ணு என் புள்ளைக்கு, இல்ல என் புருஷனுக்கு, அவ்வளவுதான். அண்ணா, நாங்க என்ன வேற ஒருத்தரோட ஆளுங்களா? எல்லாம் உங்க அப்பாவோட ஆளுங்க தானே. எங்க கிட்ட என்ன இப்படி முறைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கண்ணே, வகை வகையா கொண்டாந்து இறக்குறோம். இப்படி பட்டினியா கிடந்து என்ன சாதிக்க போற? பாய் முருகனம் கைத்த கட்டி மாவட அந்த சாவடிச்சிட உங்களை. நாமினேஷன் பண்றதுக்கு போன நீ ஏமாத்தி தூக்க மருந்து கொடுத்து சோறு வேணும் ஒரு போடா. வெற்றி, டேய், என் மருமக மனு தாக்கல் பண்றதுக்கு போறா. நான் அவ கூட போயிட்டு வரேன். என் பிள்ளைக்கு என்ன வேணுமோ சாப்பிடறதுக்கு வாங்கி கொடுங்க. ஐயா, அப்புல இருந்து என்ன வேணும்னு சொல்லி கேக்குறேன், எதுவுமே வேணாம்னு சொல்லாருங்க ஐயா. நீங்களே கேளுங்க ஐயா. ஏண்டா வெற்றி, காலையில வீட்டுல டிஃபன் கூட சாப்பிடாம வெறும் பாலை மட்டும் குடிச்சிட்டு வந்துட்ட. முறைக்காத. என்ன கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. என்னடா உண்ணாவிரதம் இருக்க போறியா? இங்க பாருடா, அரசியல்ல உண்ணாவிரதம் இருக்கிறவன் கூட வீட்டுல ஃபுல்லா சாப்பிட்டு வந்துதான் உண்ணாவிரதம் இருப்பான். ரொம்ப தப்புப்பா. என் கனவை சதைச்சு என்ன கொண்டு நீங்க கட்டி போட்டு சோறு சாப்பிட சொல்றீங்களே, நம்பிக்கை துரோகம்பா, பாவம்பா இதெல்லாம். டேய், பாவம் புண்ணியம் பாக்குறதுக்கு நான் என்ன ஆன்மீகவாதியா? அரசியல்வாதிடா. சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்னு கேளு, பசங்க போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பானுங்க. என்ன பட்டினியா கடந்து சாக போறியா? நான் செத்த உங்களுக்கு என்னப்பா? நான் எம்எல்ஏ ஆறது உங்களுக்கு பிடிக்கல. ஏன்பா இந்த மாதிரிலாம்? டேய், அது வேற இது வேறடா. பெத்த புள்ள பட்னியா கிடக்கிறத எந்த தகப்பனால பொறுத்துக்க முடியும்? இந்த பாரு, இப்ப நீ சாப்பிட போறியா இல்லையா? இது என்ன நியாயம் இது? நாமினேஷன் பண்ண விடாம என்ன இப்படி கட்டி போட்டு சாப்பிடுன்னு என்னமோ இவனுக்கு அப்படியே போய் சாப்பாடு கொண்டாந்து கிழிச்சானுங்க. தண்ட சோறுங்க. டேய், என்னடா இப்படி சொல்லிட்ட?
என் புள்ள நீ கேட்டு அவனுங்க வாங்கிட்டு வராம இருப்பானுங்களா? அண்ணே ரெடிண்ணே, நீங்க கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். நீங்க பசியோடு இருக்காது, சாப்பிடுங்கண்ணே. ம். டேய் கட்ட அவுத்து விடுங்கடா. சரிங்க ஐயா. நாமினேஷன் பண்ற டைம் முடிஞ்சு போச்சு. உள்ள அவன் ஆர்டர் பண்ணிருக்கான், ஆசையா வயிறார சாப்பிடட்டும். சாப்பிடுறா. இது என்னடா? சந்தோஷமாப்பா? ஏய், பிரிச்சு வைடா. நீங்க நிஜமானவே வில்லாதி வில்லன் தான்ப்பா. நான் நாமினேஷன் பண்றதை கெடுத்து அதை கொண்டாடுறதுக்கு இவ்வளவு பெரிய விருந்து. ஆ, ஆ. சரி, நான் தோத்து போனது நீங்க எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடுங்க. ஏய், போய் சாப்பிடுங்கடா. போய் சாப்பிடுங்க. போ. சரிங்கண்ணே. எடுத்துங்க போ. சரிண்ணே. அப்பா வாங்க சாப்பிடலாம். டேய் இந்தாங்க. எனக்கு வேணாம்டா. நான் தோத்து போனது உங்களுக்கு தான் பெரிய சந்தோஷம். சாப்பிடுங்கப்பா. உங்க மனசு நிறைஞ்சிருக்கு, இப்போ வயிறு நிறையட்டும்ப்பா. சந்தோஷமா சாப்பிடுங்க. ஏய், அண்ணனுக்கு ரொம்ப நல்ல மனசு. மத்தவங்கள சாப்பிட வச்சு பார்க்கறதுல அவ்வளோ போதும், ஒண்ணு போதும்டா. ஆ. ஞாத்திக்காம எல்லாருக்கும் பிரியாணி போடுவாரு. அவ்வளோ நல்லா இருக்கும். அண்ணன் தான் ரொம்ப போறா நல்ல நீ சாப்பிடுறா. மத்தவங்க பசி போக்குறதுல அண்ணனை மிஞ்ச முடியாது. அக்கறை. பிரியாணி சாப்பிடு. சிக்கன் ஆர்டர் பண்ணிருக்கேன். சிக்கன் சாப்பிடு. சாப்பிடு. இன்னொரு பரோட்டாப்பா. போ. வணக்கம் சார். வணக்கம் மேம். டைம் ஆயிடுச்சு, அப்ளிகேஷன் தாக்கல் பண்ணிடலாம். கொடுங்க. சார், மீடியாவை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. சரி மேடம். மேடம், நீங்க நாமினேஷன் தாக்கல் பண்ணிட்டீங்க. உங்க வேலை முடிஞ்சிருச்சு. ஆமா. நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்றீங்களா? எதுக்காக சார்? இல்ல, இன்னொரு கேண்டிடேட் நாமினேஷன் பண்ண வர்றாங்க. என்ன எதுதா? ஆமா மேடம். யார் சார்?